இந்த படம் அனௌன்ஸ் ஆனதுலருந்து இப்ப ரிலீஸ் ஆகி இந்த படம் பார்க்குற வரையுமே, இந்த படத்தின் மேல ஒரு சின்ன எதிர்பார்ப்புங்கிறது எனக்கு இருக்க தான் செஞ்சது. படம் நல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே கிட்டத்தட்ட வந்துச்சு. ட்ரைலர், டீசர்லாம் பார்த்துட்டு. ஸோ இப்ப இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்கா? இல்லையா? என்ன இருக்கு? என்னென்ன மாரி இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் காமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பொதுவா பார்த்துருவோம். ஸோ ஹாய் ஸ்ரீனிவாசன் அண்ட் சித்ரா சௌந்தரராஜன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வேர்ல்ட் ஆஃப் மாஸ்க். அசுரன் என்பார்கள் அது எங்க பெருமைடா. அடங்கு என்பார்கள் எங்க நிலத்திலே இல்லடா. விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. ஃபர்ஸ்ட் பிளாட் என்னங்கிறத பார்த்துருவோம். தி ப்ரொட்டாகனிஸ்ட் கவின் அஸ் வேலு. ஸோ ஒரு டிடெக்டிவ், ஒரு ஸ்பை. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்களும் செஞ்சு கொடுத்து அதுக்காக பணம் வாங்கக்கூடியவர். என்னுடைய லவர் வந்துட்டு என்னுடைய ஒய்ஃப் வந்துட்டு சீட் பண்ற மாதிரி இருக்காங்க, என்னங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை போய் பார்க்கறது. என்னுடைய பொண்ணு வந்துட்டு யார் கூட பேசுற மாதிரி தெரியுது, இதான் தப்பாயிரும்னு நினைக்கிறேன், ஸோ போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதை போய் பண்றது. இதுக்கான ஒரு சார்ஜை இது பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுல இவர் வந்துட்டு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப இன்கேஸ் இவர் வேவ் பார்க்க போறவங்க சைட்ல நியாயம் இருந்து இவர் அனுப்புனாங்கல்ல கிளைண்ட், அந்த கிளைண்ட் சைட்ல ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு அப்படின்னா பிளேட்டை திருப்பி போட்டு வந்துருவாரு. அதுக்கான அமௌண்ட்டை அந்த வேவ் பார்க்க போனவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பாரு. ஸோ இஸ் எத்திக்கல். ஸோ எத்திக்கல் டூ. ஸோ எத்திக்கலாமே அவர் வந்து இருக்காரு. பட் அட் சேம் டைம் அது கொஞ்சம் கிரே ஷேட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ஆன்டகனிஸ்ட் நம்ம ஆண்ட்ரே ஜெர்மியாஸ் பூமி. ஸோ பூமி வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். பூமி வந்துட்டு வெளி உலகத்தை பொறுத்த வரையுமே வந்துட்டு செக்ஸ் ஒர்க்கர்ஸா இருக்கக்கூடிய அண்டர் ஏஜ் பொண்ணுங்களை வந்துட்டு காப்பாத்தி அவங்கள வந்துட்டு அவங்களுக்காக ஒரு ஹோம் கட்டி அவங்கள வந்துட்டு நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு மகான். பட் ரியாலிட்டி படி பார்த்தா அந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ண இந்த அண்டர் ஏஜ் பொண்ணுங்களை காப்பாத்தி திரும்பவும் அதே செக்ஸ் ஒர்க்குள்ள கொண்டு போறது தான் இவங்களுடைய வேலை. ஸோ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுல அவங்களுக்குமே ஒரு எத்திக் இருக்கு. என்னன்னா நோ அபியூஸ், நோ இது அந்த மாதிரி ஒரு இதான ஒரு இதுவங்க. ஸோ இந்த பொண்ணுங்க கிட்ட உங்களோட டிமாண்ட் என்ன? ப்ளஷர் தானே. அந்த ப்ளஷர் மட்டும் எடுத்துட்டு போங்களே தவிர இந்த பொண்ணுங்களை அபியூஸ் பண்றதோ அடிக்கிறதோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா அவங்களோட எத்திக்கா இருக்கு. அண்ட் இந்த பொண்ணுங்களை இவங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு காரணமே இருக்கு. அதுல அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. அதுல ஒரு அமௌண்ட், ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை வச்சு அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த பிளானுக்காக தான் அதை பண்றாங்க. இந்த பிளான் அச்சீவ் ஆயிட்டா அந்த பொண்ணுங்களை அனுப்பிச்சு விட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதான் வேலை. ஸோ அப்படி ஒரு இதா இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் தி கேட்டலிஸ்ட் பவன் ஆஸ் மணிவண்ணன். ஸோ மணிவண்ணன் வந்துட்டு ஒரு அரசியல்வாதி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரியல் எஸ்டேட் ஸ்கேம்ல வந்துட்டு ஒரு 300 கோடி ஆச்சு. அது மூலியமா வந்துட்டு எம்எல்ஏ சீட் எடுத்து அதுல வந்துட்டு வின்னும் பண்ணி கட்சியில வந்துட்டு பெரிய ஆயிட்டாரு. இப்ப தனி கட்சி அமைச்சு முதலமைச்சர் பதவிக்கு வந்து நிக்கிறாரு. இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 400 கோடி சொச்சம், 400 சில்லற வந்துட்டு கோடி வந்துட்டு ரெடி பண்ணி இந்த அமௌண்ட் மொத்தத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஆட்சியை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. ஸோ இந்த அமௌண்ட் மொத்தமும் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ அது டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் பூமி. ஸோ இந்த கதை அப்படிங்கிறது கனெக்ஷனுங்கிறது வருது. ஸோ இந்த மணிவண்ணனுங்கிறவர் வந்துட்டு நம்ம பூமி கிட்ட வந்துட்டு இந்த பணத்தை கொடுத்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்துட்டு பிளான் பண்றாரு. ஸோ பூமிக்கு வந்துட்டு இதுக்கு பதிலுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பூமி வந்துட்டு அவங்களுடைய பாஸ்ட்ல இந்த இவங்களோட பேர் பூமி கிடையாது, இவங்க வேற ஒரு பாஸ்ட் ஒண்ணுங்கிறது இருக்கு. இந்த கூலி படம் மாதிரி வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அவங்க வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, 30 இயர்ஸ் பேக்ங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயங்கிறது இருக்கு. ஒரு நெகட்டிவ் ஒரு இது கிரைம் ரெக்கார்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இப்போ இவங்களோட டிமாண்ட் என்னன்னா, இப்போ நீ பெரிய அரசியல்வாதி, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு எனக்கு வந்துட்டு ஒரு புது ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி அதை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கறத அவங்களோட இது. ஸோ வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணம். ஸோ இங்கேயுமே கிரே ஷேட் கேரக்டர் தான். சுயநலம் நல்லவங்க, பட் அட் சேம் டைம் வந்துட்டு அவங்களோட சுயநலத்துக்காக வந்துட்டு மத்தவங்க நாசமா போன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ இப்போ இவங்க வந்துட்டு பூமி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா கடை வச்சிருக்காங்க. ஸோ அதுல இப்ப இருக்க சென்னை கடையில வந்துட்டு அந்த 400 கோடியை வந்துட்டு பதுக்கி வைக்கிறாங்க. ஸோ இந்த 400 கோடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த அரசியல் இதுல வந்துட்டு இந்த மக்களுக்கு சேவைன்னு சொல்லிட்டு கொடுக்க போறாங்க இல்லையா, அரிசி பருப்புன்னு சொல்லி தருவாங்கல்ல, அது மூலியமா இந்த பணத்தை கொடுத்து அது மூலியமா ஓட்டு வாங்குறதுக்கான பிளானுங்கிறது நடக்குது. ஸோ இப்போ இந்த 400 சொச்சம் கோடிங்கிறது இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நடுவுல தான் வராரு தி இன்சைட்டிங் இன்சிடென்ட், குறுக்க வந்த கௌஷிக் அப்படிங்கிற மாதிரி மணியஸ் கேங் வருது. ஸோ இந்த மணியஸ் கேங் வந்துட்டு இந்த 400 கோடியை வந்துட்டு அடிச்சுட்டு போயிடுறானுங்க. அவனுங்களுக்கு 400 கோடி மேட்டர் எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறதா தெரியல, பட் அடிச்சுட்டு போயிடுறானுங்க. இப்ப மாட்டிக்கிட்டது பூமி தான். பூமி வந்துட்டு இப்ப இதுல மாட்டிக்கிட்டாங்க. இந்த 400 கோடி வந்துட்டு அவனோட இதை நம்ம வச்சிருக்கோம், இந்த 400 கோடி இல்லைன்னா நம்மள போட்டு தள்ளிடுவான் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு. அட் தி சேம் டைம் அவன் சைட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அவங்க சைட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவான சில விஷயங்கள் எவிடன்ஸ் வந்துட்டு பூமி கிட்ட இருக்கு. ஸோ இப்ப வந்துட்டு கிட்டத்தட்ட எதிரெதிருங்கிற மாதிரி தான். நீ இதை பண்ணா அதை பண்ணிடுவேன், அதை பண்ணா இதை பண்ணிடுவேங்கிற மாதிரி தான். பட் அட் தி சேம் டைம் வந்துட்டு இவங்களுக்கு தேவையான விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த 400 கோடி வேணும். ஸோ இப்போ இந்த 400 கோடி அடிச்சுட்டாங்க இல்லையா, ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆள் வேணும். அதுதான் நம்ம வேலு டிடெக்டிவ். ஸோ இந்த டிடெக்டிவ் வச்சு இந்த 400 கோடி அடிச்சவங்களும் இந்த மணி கேங் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கறதா மீதி கதை.
டேரக்டரோட பிரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இந்த மொத்த கதையிலுமே எதற்கு ஏன் இந்த மணியஸ் கேங் வந்துட்டு ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிற இந்த 2 கேள்விங்கிறது ரொம்ப சிம்பிளான ஆன்சரா தான் இருக்க போது. நீங்க இந்த கதையை கேட்கும் போதே கண்டுபிடிச்சிருக்கலாம் எதுக்காக என்ன ஏது அதுக்கு பின்னாடி என்ன பேக் ஸ்டோரி இருக்குங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோமே. ஒரு அநியாயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில கூட விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் இருக்கும்போது இதை வந்துட்டு ஆடியன்ஸுக்கு நம்ம சொல்லும் போது கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்துட்டு ஈஸியை கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் அதை சொல்லும் போதுமே வந்துட்டு அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்காது அப்படிங்கிறது டேரக்டருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இதை வந்துட்டு ஒரு அடிராணத்துல வச்சுக்கிட்டு மேல வேற வேற ஸ்டோரிஸை பில்ட் பண்ணி ஒரு கிரேசியான ஒரு வியர்டான ஸ்டோரியை கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மொத்த கேரக்டர்ஸுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே தான். ஸோ யாருமே நல்லவங்களும் கிடையாது, யாருமே கெட்டவங்களும் கிடையாது. அவங்க சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க இருக்காங்க. அவங்க மோசமானதுமே இருக்கு. ஸோ ஒரு அவங்களோட எக்ஸ்ட்ரீம் மோசமானதும் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் நல்லவங்களாவுமே இருக்காங்க. அந்தந்த இடங்களை பொறுத்து இருக்கு. அவங்க எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய வேறான விஷயங்கள்ங்கிறது இந்த படம் ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்குது. அது நிறைய இடத்துல ஃபன்னா இருந்தாலும் சில இடங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் மோசமாவே இருக்குன்னு வச்சுக்கோமே. பட் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அந்த டேரக்டர் வந்துட்டு இந்த விஷயத்த ரொம்ப லோ லெவல்ல வச்சு மேல எவ்வளவு பெரிய ஸ்டோரியை அழகா பில்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இப்போ நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். ஸோ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இந்த படத்துல ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ்ங்கிறது இருக்கு. இந்த பிளாட், இந்த ஸ்கிரீன் பிளே, இந்த ஸ்ட்ரக்சர், இந்த கிளைமேக்ஸ் இது எல்லாமே பக்காவா இருந்தாலுமே படத்துல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ங்கிறது பயங்கர அடி வாங்கியிருக்கு. வழக்கமான வெற்றிமாறன் படங்களை நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த மேட்டர் டப்பிங் மேட்டர். ஸோ டப்பிங்ல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை மாட்டி போடுவாங்க. லிப்சிங் மேட்ச் ஆகாது, என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்கும். கடைசி நேரத்தை வரையும் ஏதாவது மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனைங்கிறது எல்லா வெற்றிமாறன் படங்களையும் இருக்கிற மாதிரி வெண்டாட் பை வெற்றிமாறன் போடனால இந்த படத்துலயுமே அந்த பிரச்சனைங்கிறது இருக்கு. பட் மற்ற படங்களை வந்துட்டு அதுல சில விஷயங்களை ஆட் பண்ணியிருப்பாங்க, சில விஷயங்களை குறைச்சிருப்பாங்களே தவிர மொத்தமா டிஃபரெண்டா இருக்காது. பட் இந்த படத்துல ரொம்ப ஹெவியாவே இருக்கு. அந்த விஷயம் வந்துட்டு ரொம்பவும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அந்த முன்னாடி படங்கள்ல நானே வந்துட்டு விடுதலை பார்க்கும்போது அந்த லிப்சிங்க் எல்லாம் நான் கவனிச்சது கிடையாது. பட் இந்த படத்துல அது டிரான்ஸ்பரண்டா தெரியுது. இந்த லிப்சிங்க் வந்துட்டு தெரியுது. லிப்சிங்க் மட்டும் இல்ல, இல்லாத இடத்துல டைலாக போடுறது, அதுக்கப்புறம் மாண்டேஜ்ல டைலாக் போடுறது, இந்த மாதிரி வந்துட்டு அந்த சீன் முடிஞ்சு போயிடும். அடுத்த சீன்ஸுக்கு வந்துட்டு அடுத்த சீனோட மாண்டேஜ் வரும், பேக்ரவுண்ட்ல இந்த வாய்ஸ் ஓவர் வரும். அண்ட் பிளாஷ்பேக்ல வந்துட்டு வாய்ஸ் ஓவரும் வரும், பிளாஷ்பேக் டைலாக்ஸும் வரும். எது பிளாஷ்பேக்கோட டைலாக் எது வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது தெரியாம அது ஒரு மாதிரி குழப்பி சொல்லிட்டு ஏகப்பட்ட டப்பிங் மிஸ்டேக்ஸ்ங்கிறது இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க இது ஒர்க் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வச்சா நெல்சனுடைய அந்த டைலாக்ஸ் அவரோட வாய்ஸ் ஓவருங்கிறது சுத்தமா செட்டே ஆகல. அவரோட டைலாக்ஸ் அந்த இது மூலயமா கதையை வந்துட்டு சும்மா ஃபன்னுக்காக ஏற்றிருக்காங்களே தவிர அது மூலயமா எந்த ஒரு வகையிலுமே கதைக்கு ஒரு கிரிப்புங்கிறது ஏற்படவே இல்லை. அது மூலமா ஒரு கிளாரிட்டிங்கிறது கிடைக்கவே இல்லை. இப்ப வடச்சென்னை படத்துல எல்லாம் அந்த வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். சில இடங்கள்ல வந்துட்டு நம்ம எதை ஃபாலோ பண்ணணுங்கிறது தெரியாம போய்கிட்டு இருக்கும்போது இந்த வாய்ஸ் ஓவர் தான் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லுவோம். சோ இப்போ வந்துட்டு நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருப்போம். இந்த இடத்துலதான் கதை மாறப்போகுது அப்படின்னு வெற்றிமாறன் சாரோட வாய்ஸ் ஓவர் வரும்போது ஓகே இதுதான் வந்துட்டு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காருவோம். பட் இந்த படத்துல அப்படி இல்லை. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் அப்படிங்கும்போது இது விஷுவல் கிராமர்லயே காமிச்சிருக்கலாம் தவிர வாய்ஸ் ஓவருக்கு இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. பட் வச்சதுங்கிறது ஒரு திணிச்ச மாதிரிதான் இருந்தது. அண்ட் இது இல்லாம அதுல டெக்னிக்கலா பார்க்கும் போதுமே இந்த வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சவுண்டா இல்லை. அதாவது கியூபுக்கு ஏத்தி இவங்க கொண்டு வரும்போது பிரச்சனையா இல்ல அவங்க ஒரிஜினல் கட்லயே பிரச்சனையான்னு தெரியல. எண்டிங் டைம்ல நிறைய ரஷ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. காதுல விழுகவே இல்லை. மியூசிக் தான் ஓவர் டூ ஆகுது. ஸோ நெல்சனுடைய எல்லா டைலாக்ஸுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ எக்கோயிக்கா மாத்திருக்காங்க. அது எதுவுமே சரியா காதுல விழுகல. ஏகப்பட்ட இடங்கள்ல அவர் போடக்கூடிய இந்த கவுண்டர் காமெடி எதுவுமே ரீச் ஆகல காதுக்கு. ஏன்னா அந்த மியூசிக் வந்து ஓவர் டூ பண்ணுது. ஜி பிரகாஷோட மியூசிக்ங்கிறது இந்த படத்துக்கு வந்துட்டு பலமா அமையல. அது நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் அதுவே வந்துட்டு ஒரு ஓவர் டூ அப்படிங்கிற ஒரு விஷயமே கொடுக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு எதுக்கு இந்த இடத்துல மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கிறது கொடுக்குது. அது வந்துட்டு இந்த மிக்சிங் காரணத்தினாலயா இல்ல ஒரிஜினலாவே இந்த மியூசிக் வந்துட்டு அனாயிங்கா இருக்காங்கிறது எனக்கு தெரியல. மிக்சிங்லயே இவங்க நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. எண்டிங்ல உட்காந்து வேலை பார்த்திருக்காங்க, எதுவுமே செட் ஆகல. அண்ட் இது இல்லாம ஸ்கிரீன் பிளேயாவே கூட ஸ்டார்டிங்ல வேலுவோட இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு வேலு யாரு என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சீன் வச்சிருக்காங்க. அந்த பெரிய சீனை டக்கு 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 டக்குன்னு வெட்டி 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 காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்துட்டு 2.5 மணி நேரம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்து அந்த வேலுவோடைய அந்த ஆர்ஜின் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் தெளிவாவே சொல்லியிருக்கலாம். பட் அங்க என்ன நடக்குதுங்கிறது புரியறதுக்குள்ளேயே அங்க கதை நகர்ந்து பூமியோட இடத்துக்குங்கிறது போயிருது. சோ வேலு யாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு வரதுக்குள்ளேயே அந்த சீன்ஸுங்கிறது வேகமா நகர்ந்து அடுத்து பூமிக்கு போயிருது. சோ இது வந்துட்டு அது வந்துட்டு ரிலேட் பண்ணிக்க முடியல. ஏன்னா படம் ஃபுல்லா வேலுவை நம்ம ஃபாலோ பண்ணுங்கும் போது வேலுவுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்கும் போது அது தெளிவா இருந்திருக்கணும். பட் அது தெளிவா இல்லாம போனதுங்கிறது
படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு. ஸோ ஓவராலா வந்துட்டு ஒரு நல்ல கதை, நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல படமா எடுத்திருக்காங்க. பட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸா ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறது இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த மிக்சிங் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு 80% ஒரு நல்ல படமா மாறிடும். பட் அது இல்லாம வந்துட்டு ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன் பிளேல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் இந்த படத்துல இருக்கதான் செய்யுது. அது கண்டிப்பா படத்தை வந்துட்டு படத்துல நெகட்டிவ் தான். இந்த மிக்சிங் ப்ராப்ளம் மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல படம், ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அப்படி இல்லை. பட் சில இடங்கள்ல வந்துட்டு காமெடிஸ்ங்கிறது நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் வேஸ்டட் கேரக்டர்ஸ் ஆப்வியஸ்லி வந்துட்டு ருஹானியோட கேரக்டர் வந்துட்டு சுத்தமா வேஸ்டட் தான். ஏன்னா இந்த கேரக்டர் வந்துட்டு கதைக்கு ஒரு நல்ல இது கொடுத்தாலும் கூட ப்ரொமோஷன் சைட்ல அவங்களை ஹீரோயின் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணதுங்கிறது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்கள பேசாம ஹீரோயின் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த படத்துல அந்த ருஹானி அப்படிங்கிற பெரிய ஆக்ட்ரஸ், அந்த அவங்க நார்த்ல எப்படின்னு தெரியல, அதுல ஒரு நார்மலான ஆக்ட்ரஸை கேஸ்ட் பண்ணிருக்கலாம். நமக்கு என்னன்னா படம் பார்க்கும்போது அப்ப அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஸோ இவர் வந்துட்டு ரேண்டமா ஹோட்டல்ல ஒரு பொண்ணை பாக்குறாருங்கிறது ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போது ஓ இங்க ஒரு பொண்ணு ரேண்டமா வருதுன்னு ஃபீல் ஆகி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து அப்படிங்கும்போது நமக்கு பெருசா அது வந்துட்டு பிரச்சனையா இருந்திருக்காது. பட் இவங்க வந்துட்டு கண்ணு மொழியும் பாட்டு போட்டு இது போட்டு ருஹானின்னு ஒரு ஆக்ட்ரஸை கேஸ்ட் பண்ணி ப்ரொமோஷன்ஸ்ல அவங்களை உட்கார வச்சு இவ்வளவு தூரம் பண்ணி ஓகே ஹீரோயின் கேரக்டர் போல அப்படின்னு சொல்லிட்டு பில் பண்ணிட்டு படத்துல போய் கொண்டு காமிக்கும் போது டக்குன்னு அவங்கள வந்துட்டு முடிச்சு விடும் போது என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கிறது இருக்கு. ஸோ ப்ரொமோஷன்ஸ்ல அவங்க பண்ண தப்புங்கிறது இது. ஸோ அந்த மேட்டருங்கிறது ஒரு இதா இருந்தது. மற்றபடி ஒரு நல்ல படம் தான். ஸோ கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ட்விஸ்ட்டுங்கிறது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல தியேட்டர்ல நான் பார்த்த வரையும். பட் ட்விஸ்ட் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ இது ஒரு கன்வின்சிங்கான ட்விஸ்ட் தான். அதை கன்வின்சிங்காமே காமிச்சிருக்காங்க. எனக்கு ஒர்க் ஆச்சு. அது மேபி சப்ஜெக்டிவ் தான். ஸோ மற்றபடி ஒரு நல்ல படம் கண்டிப்பா பாருங்க. பட் கொஞ்சம் கூட சரி பண்ணியிருக்கலாம். ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவ்வளவுதான். ஸோ இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது என்னன்னா கவினுக்கு அடுத்தடுத்து இது அதுவா நடக்குதா இல்ல அவரா அமைச்சுக்கிறாராங்கிறது தெரியல. இந்த 8 வயசு பசங்களுக்கு அப்பா கேரக்டர் அப்படிங்கிறதுலயே வந்துட்டு அவருக்கு திரும்பி நடந்துகிட்டே இருக்கு. அது டாடாக தொடங்குனது வந்துட்டு ஸ்டார்லயுமே வந்துட்டு இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு குழந்தையோட அப்பா அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்துட்டு முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிளடி பேக்கர்லயுமே அது ஒரு 8 வயசு பையனுக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிஸ் விட்டுறலாம். கிஸ்ல மட்டும்தான் அந்த பிரச்சனை அது இல்ல. கிஸ்ல மட்டும்தான் அது இல்ல. அண்ட் இப்போ வந்திருக்கு இந்த படத்துலயுமே ஒரு 8 வயசு பொண்ணுக்கு ஒரு அப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கடைசி வரையும் அவங்க ஒய்ஃபை காட்டவே இல்லை. கையலுங்கிற அந்த கேரக்டர் மூஞ்சியவே காட்டல. நடுவுல வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கதான் கையலாங்கிறது அவங்க தெளிவாகவும் சொல்லல. அந்த குழந்தை பக்கத்துல அவங்க நின்று இருந்தாங்க. அவங்கதான் கையலாங்கிறது தெளிவாவுமே சொல்லல. கேரக்டர் பெருசா மற்ற சீன்ஸ்லயுமே காட்டல. இவங்களுக்குள்ள என்ன இன்டராக்ஷன் அது என்னங்கிறது வந்துட்டு சரியா காட்டப்படல. அண்ட் ஆல்சோ இந்த வேலு கேரக்டரோடைய பர்சனல் லைஃப் அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதோட க்ளோஷருங்கிறது இல்லாம ஓரளவுக்கு ஒரு ஒரு டக்குன்னு முடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு கதையை எடுத்திருக்காங்க. பட் அது எங்கெங்கயோ கொண்டு போய் எப்படி முடிச்சுட்டாங்க. ஓவராலா மேஜர்லி பார்த்தா அதாவது மேக்ரோவா பார்த்தா ஒரு சூப்பரான படம். மைக்ரோவா பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் மொத்தமான விஷயம். ஸோ இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் எனக்கு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு இருந்து பார்க்கறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். சௌந்தரராஜன் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கீழே இருக்கு. ஃபாலோ பண்ணிங்க. பை. ఏంట్రా ఏమైంది ఇప్పుడు?